தேர்தல் 2026 தமிழ்நாடு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே திமுக தெரிஞ்ச கட்சி, அதிமுக தெரிஞ்ச கட்சி, இது மாதிரி நல்லா தெரிஞ்ச கட்சி இருந்தாலும் தெரியாத ஒரு புது கட்சி வந்து பார்த்திங்கன்னா டிவிகே. ஸோ அதனோட தலைவர் வந்து பார்த்திங்கன்னா நடிகர் விஜய் இருக்கிறார். இவருடைய பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படின்னு எல்லா கட்சிகளும் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுது. விஜயோட மிகப்பெரிய பலம் என்ன அப்படின்னா சினிமா பின்பலம் தான். ஸோ சினிமா கவர்ச்சி அப்படிங்கிற பேரில் இன்றைக்கி 18 வயசில் ஃபஸ்ட்டு ஓட்டு போடக்கூடிய அத்தனை காலேஜ் படிக்கிற பொண்ணுங்க பசங்க எல்லாமே, அதுபோக அவருடைய ரசிகர்கள் எல்லாமே அவருக்கு தான் ஓட்டு போடுறதா சொல்லிகிட்ருக்குறாங்க. இதை யாரை போய் கேட்டாலும் விஜய் அண்ணாக்கு தான் எங்கள் ஓட்டுன்னு கண்மூடித்தனமாக. ஸோ அவருக்கு விஜய்க்கு வந்து ஸ்கில் இருக்குதோ ஸ்கில் இல்லையோ எங்கள் ஓட்டு அவருக்கு தான் அப்படிங்கிறது அவருடைய மிகப்பெரிய பலம். இன்னொரு பலம் என்ன அப்படின்னா, அவரை பற்றி ஊழல் குற்றச்சாட்டெல்லாம் எதுவுமே இல்லை. மீட்டிங் நடந்த இடத்துல நடந்த சில மிஸ்ஸேப்புகளை தவிர அவரை பற்றின தப்பான இது அவர் ஊழல் பண்ணிட்டார், அவர் அங்கே பணம் சம்பாதிச்சிட்டார் இப்படின்னு இது வரைக்கும் இல்லை. ஏன்னா இப்போ தான் அவர் அரசியலுக்குள்ளே வர்றாரு. அவருடைய கேண்டிடேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு ரொம்ப ஒரு ப்ளஸ் பாயிண்ட் உள்ள ஒரு கேண்டிடேட் தான். அவங்க மேலேயே ஊழல் குற்றச்சாட்டில் எல்லாமே ஃப்ரெஷ் கேண்டிடேட்ஸு, யங் கேண்டிடேட்ஸு. இதுவும் கூட ஒரு பலம்தான். குருட்டு தைரியம்னு சொல்கிறதா, தெரிஞ்ச தைரியம்னு சொல்கிறதா, அவர் தனியாக நிற்பேன் யாரு கூடயும் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறதே அவருடைய மிகப்பெரிய பலம்தான். அவருடைய இன்னொரு மிகப்பெரிய பலம் என்ன அப்படின்னா, அவர் கூட இருக்கக்கூடிய சில சீனியர் அரசியல் தலைவர்கள் அவருக்கு இருக்கிறாங்க, ஆலோசனை இருக்கிறாங்க. இது இல்லாமல் அவருக்கு இருக்கிற மிகப்பெரிய பலம்னு இன்னொன்று சொல்கிறதா இருந்ததுன்னா, அவர் வந்து நடிகராக இருந்தால் கூட சில நேரங்களில் வந்து அவருடைய பேச்சு தீய கிளப்புற மாதிரி இருக்குது. சில நேரங்களில் அவருடைய பேச்சு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கரெக்டாக இருக்குது. நேற்று வேட்பாளரனுடைய அறிவிப்பு கூட்டத்திலையும் கூட ஒரு சில விஷயங்கள் பேசுனது ரொம்ப தீர்க்கமாக அவர் பேசுகிறாரு அப்படிங்கிறது தோணுது. இதெல்லாம் ஒரு கருத்து கணிப்பு தான். ஸோ அவருடைய பலவீனம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதே வந்து சினிமா பின்புலம் தான். ஸோ சினிமா பின்புலத்தை வச்சு அவர் ஒரு கூத்தாடி, அவர் சரியில்லை அப்படின்னு அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து நடிகர்கள் மத்தியிலே இருக்குது. இது ஒரு அரசியல் தலைவர், ஒரு பொதுநோக்கில் இருக்கிறவங்களுக்கு இமேஜ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த இமேஜை பயங்கரமாக வச்சுருந்தவர் பார்த்திங்கன்னா மக்கள் தலைவர் வந்து எம்ஜிஆர் தான். அவர் தான் வந்து அந்த இமேஜை கரெக்டாக வச்சுருந்தவர். ஸோ அந்த மாதிரி இமேஜில் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்துக்குள்ளே அவருக்கு சமீபத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள், இல்லை அவருடைய கேரக்டர் வைஸாக பேசக்கூடிய விஷயங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50% அவருடைய இமேஜை வந்து அடிச்சு நோக்கிடுச்சுன்னு சொல்லலாம். பட் அதை வந்து இதை பற்றி கவலைப்படாதீங்க, இதோட சொந்த விஷயம் அப்படின்னு வந்து அவர் மீட்டிங்கில் வந்து பேசிட்டார். அவருக்கு அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படிங்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு நெகட்டிவான விஷயந்தான். சில நேரங்களில் அவர் சினிமா வசனம் போல் அவர் மீட்டிங்கை வந்து பேசுகிறாரு அப்படிங்கிறதும் கூட ஒரு நெகட்டிவான விஷயந்தான். ஸோ பாசிட்டிவ், நெகட்டிவ் இவ்வளவு இருக்கக்கூடிய அந்த அரசியல் களத்தில் விஜய் ஒரு புயலை கிளப்புவார் அப்படிங்கிறது எல்லாரும் எதிர்பார்த்துருக்கக்கூடிய ஒன்று தான். ஸோ இன்றைய இளைஞர்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து பாருங்கள். கண்டிப்பாக ஓட்டு போடுங்க. உங்களுக்கு தலைவர் யார் அப்படிங்கிறது உங்களுடைய விருப்பம் தான். மறுபடியும் இது போன்ற ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை பபாய்.